வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். 30 ஜனவரி 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜேடி நட்டா, மன்மோகன் சிங் உள்பட 56 பேர் மேல் சபை எம்பி பதவிக்காலம் முடிகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்தல் பிப்ரவரி 27 நடக்க இருக்கு. 4 ஆண்டுகளுக்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் சாட்சி தெரிவிச்சிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் 1 வாரத்துக்குள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் $5 டிரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக செய்திகள். பெரிய திருக்கோணத்தில் பழங்கால ஐயனார் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை 5 அடி உயரம் 2 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. இதன் தலைப்பாகமானது அடர்த்தியான ஜாடபார அமைப்புடனும் 2 காதுகள்லையும் பத்ர குண்டலமும் கழுத்தில் ஆபரணமும் இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் இந்த சிலையோட வலது கையில் செண்டை ஏந்திய நிலையில் இருக்குது. இந்த சிலை கிபி 6 முதல் 6 அல்லது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால சிலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டம் மாதந்தோறும் 4வது புதன்கிழமை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விளையாட்டு செய்தி. எகிப்தில் நடைபெறும் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனத்தில் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் சோனம் மஸ்கர் அப்படின்றவங்க வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற இன்டர் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வைட் பிரிவில் குத்துச்சண்டையின் இந்தியாவின் மன்தீப் ஜாங்க்ரா அப்படின்றவங்க பட்டம் வென்றிருக்காங்க. நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்தியாவில் டி குக்கேஸ் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. இதிலேயே சேலஞ்சர் பிரிவில் இந்தியாவில் லியோன் லூக் மென்டோன்கா அப்படின்றவங்க சாம்பியன் வென்றிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.